வணக்கம். வெல்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1. டாபிக் யூனிட் 5.2 அரிமானத்தை தடுக்கும் முறைகள், அதாவது மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோசின். மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோசின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம லெசன் பார்க்கலாம். Prevention of corrosion. The corrosion of metals can be prevented by the following methods. So, which of the following methods? அதாவது அரிமானத்தை தடுக்கக்கூடிய அந்த முறைகளை நம்ம என்னென்ன இப்போ பார்க்கலாம். ஸோ which are the methods? First one, control of environment. Control of environment. Second பாருங்க, allying. அடுத்து third one, surface coating. Fourth, metal coating. Fifth, inorganic coating. அடுத்து last sixth one, cathodic protection method. Totally 6 methods இருக்கு. ஓகே, இதுதான் நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோசின் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அரிமானத்தை தடுக்கக்கூடிய அந்த மெத்தட்கள், அந்த முறைகளை எத்தனை முறைன்னு இப்போ ஒன்றா இப்போ பார்க்கலாம். ஒன் மோர் ரிவிஷன் தமிழில். ஒன்று, சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்துதல். சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்துதல், இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், கண்ட்ரோல் ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து செகண்ட் ஒன், உலோக கலவையாக்கல். உலோக கலவையாக்கல், இது இங்கிலீஷில் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அலையிங். என்ன சொல்கிறோம், அலையிங். ஓகே, அடுத்து மூன்றாவது பாருங்கள், பாதுகாப்பு பூச்சிகள். பாதுகாப்பு பூச்சிகள் அல்லது ஆங்கிலத்தில் சர்ஃபேஸ் கோட்டிங். இதுதான் நம்ம சர்ஃபேஸ் கோட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஃபோர்த் ஒன், உலோகப்பூச்சு. உலோகப்பூச்சு அல்லது மெட்டல் கோட்டிங். இதை நம்ம என்ன சொல்கிறோம், மெட்டல் கோட்டிங். அடுத்து ஃபிஃப்த் ஒன், கனிமப்பூச்சி. ஃபிஃப்த் ஒன், கனிமப்பூச்சி. கனிமப்பூச்சி, இதை இனார்கானிக் கோட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கனிமப்பூச்சி அல்லது இனார்கானிக் கோட்டிங். ஓகே, அடுத்து லாஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள், எதிர்மின் முனையாக்கி பாதுகாத்தல். எதிர்மின் முனையாக்கி பாதுகாத்தல், இதுதான் கேத்தோடிக் ப்ரொடக்ஷன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதில் மொத்தம் 6 மெத்தட்ஸ் இருக்குது, 6 முறைகள் இருக்குது. உலோகங்களில் அரிமானம் நடைபெறுவதை தடுக்கக்கூடிய அந்த முறைகள் மொத்தம் 6 இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஆஃப் என்விரான்மெண்ட். Control of environment. So how is this possible, control of environment? The first step or first point, dissolved oxygen can be removed by deaeration or by adding Na2SO3. Dissolved oxygen can be removed by deaeration or by adding Na2SO3. அதாவது காற்றை வெளியேற்றுவதினாலோ அல்லது சோடியம் சல்பைட் சேர்ப்பதினாலோ நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை நீக்கலாம். இது ஒரு பாயிண்ட். அடுத்து செகண்ட் பாயிண்ட், ஜென்ரலி கரோசின் டிபெண்டன்ஸ் ஆன் டெம்பரேச்சர். ஜென்ரலி கரோசின் டிபெண்டன்ஸ் ஆன் டெம்பரேச்சர். இஃப் த டெம்பரேச்சர் இஸ் டிக்ரீஸ்டு, கரோசின் மினிமைஸ்டு. இஃப் த டெம்பரேச்சர் இஸ் டிக்ரீஸ்டு, கரோசின் மினிமைஸ்டு. அதாவது அரிமானம் வெப்பநிலையை பொறுத்து ஏற்படுவதால் வெப்பநிலையை குறைப்பதன் மூலம் அரிமானத்தை நாம் தடுக்கலாம். வெப்பநிலை குறைப்பதன் மூலம் அரிமானத்தை தடுக்கலாம். இதுதான் செகண்ட் பாயிண்ட். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், த ஆசிட்ஸ் ப்ரெசன்ட் மே பி நியூட்ரலைஸ்டு வித் லைம். த ஆசிட்ஸ் ப்ரெசன்ட் மே பி நியூட்ரலைஸ்டு வித் லைம். அதாவது காரத்தை சேர்ப்பதன் மூலம், அதாவது சுண்ணாம்பு, காரம்னா சுண்ணாம்பு,
சேர்ப்பதன் மூலம் அமிலத்தை நடுநிலை ஆக்கலாம். அமிலத்தை நடுநிலை ஆக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க, the acids presence may be neutralized with lime. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், the moisture present in air may be removed by using silica gel. may be removed by using silica gel. காற்றில் உள்ள ஈரப்பசைகளை சிலிக்கா ஜெல் மூலம் நீக்கலாம். the moisture present in air may be removed by using silica gel. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே என்வரான்மெண்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பாயிண்ட்ஸ். ஓகே, இதுதான் நம்ம கண்ட்ரோல் ஆஃப் என்வரான்மெண்ட் அல்லது சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு அலையிங். What are the allying? The corrosion can be prevented by allying. Corrosion can be prevented by allying. An alloy is a metal combined with other substance. The metal mean parent metal combined with other substance. Other substance mean allying agents, resulting in superior properties such as strength, hardness and durability, ductility and tensile strength and stretchiness. So these are called allying. Okay, for example, an alloy of iron, nickel, chromium and molybdenum, so is called stainless steel. For example, an iron, nickel, chromium, molybdenum is called stainless steel. So example for allying. allying அல்லது தமிழில் என்ன சொல்கிறோம், உலோக கலவையாக்கல். உலோகங்களை உலோக கலவையாக மாற்றுவதன் மூலம் அரிமானம் அடையாமல் தடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இரும்புடன் நிக்கல், குரோமியம், மாலிப்டினம் கலந்த துருப்பிடிக்காத எஃகு. இந்த கலவையைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், துருப்பிடிக்காத எஃகு, அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதுதான் இதனுடைய பேர். இரும்புடன் நிக்கல், குரோமியம், மாலிப்டினம் கலந்த அந்த உலோக கலவைக்கு பேர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது துருப்பிடிக்காத எஃகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த துருப்பிடிக்காத எஃகு அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எடுத்துக்காட்டு எதுக்கு, உலோக கலவைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஸோ இதைத்தான் நம்ம உலோக கலவையாக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இது செகண்ட் மெத்தட். ஏற்கனவே கண்ட்ரோல் ஆஃப் என்வரான்மெண்ட் பார்த்தோம், சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்துதல். இப்போ உலோக கலவையாக்கல் ரெண்டாவது மெத்தட் பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து சர்ஃபேஸ் கோட்டிங். மூணாவது surface coating. What are the surface coating? The metal surfaces can be prevented from corrosion by using surface coating like electroplating, galvanization, tinning, anodization, phosphating and paint coating. So these are always surface coating. அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சர்ஃபேஸ் கோட்டிங் ப்ராசஸ் அல்லது பாதுகாப்பு பூச்சு முறைகள். ஸோ மின்முலாம் பூசுதல், நாகமுலாம் பூசுதல், வெளியே பூச்சு, நேர்மின்முனையாக்கல், பாஸ்பேட் பூச்சு மற்றும் பெயிண்ட் பூச்சு போன்ற பாதுகாப்பு பூச்சிகள் மூலம் அரிமானத்தை கட்டுப்படுத்தலாம். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாதுகாப்பு பூச்சிகள் அல்லது சர்ஃபேஸ் கோட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஒரு மெத்தட், இது மூன்றாவது மெத்தட். நெக்ஸ்ட்டு அடுத்து ஃபோர்த்து மெத்தட். தீஸ் ஆர் மெட்டல் கோட்டிங். ஸோ வாட் இஸ் மீன் பை மெட்டல் கோட்டிங்? What is mean that metal coating? The process of coating a metal, it's mean base metal and the another metal. The another metal is quiet metal. Is known as metal coating. It is done by the following
three methods. One is electroflatting, second B galvanization, third C tinning. So these are always metal coating. Metal coating. Metal coating அல்லது தமிழில் அதை என்ன சொல்கிறோம்? உலோகப்பூச்சு. மெட்டல் கோட்டிங் அல்லது உலோகப்பூச்சு. ஒரு உலோகத்தின் மீது மற்றொரு உலோகத்தை பூசுவது உலோகப்பூச்சு எனப்படும். தமிழில் ஒரு உலோகத்தின் மீது மற்றொரு உலோகத்தை பூசுவது உலோகப்பூச்சு எனப்படும். ஸோ இது கீழ்காணும் 3 முறைகளில் செய்யலாம். முதல்ல பாருங்கள், மின்முலாம் பூசுதல். ரெண்டாவது பி பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க, நாகமுலாம் பூசுதல். மின்முலாம் பூசுதல் அதுதான் எலக்ட்ரோபிளாட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது பாருங்கள், நாகமுலாம் பூசுதல். இது தான் நம்ம ஏற்கனவே கால்வானிசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து மூணாவது சி பாருங்கள், வெள்ளியம் பூசுதல். வெள்ளியம் பூசுதல் இது தான் நம்ம டின்னிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டின்னிங், எலக்ட்ரோபிளாட்டிங், கால்வானிசேஷன், டின்னிங். மின்முலாம் பூசுதல், நாகமுலாம் பூசுதல், வெள்ளியம் பூசுதல். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த உலோகப்பூச்சு அதாவது மெட்டல் கோட்டிங்கில் என்னது எலக்ட்ரோஃப்ளாட்டிங். எலக்ட்ரோஃப்ளாட்டிங். ஸோ வாட் இஸ் தட் எலக்ட்ரோஃப்ளாட்டிங்? The process of coating more noble metal over less noble metal. The process of coating more noble metal over less noble metal by electrolysis is called electroplating. The definition of electroplating, one more revision. The process of coating more noble metal over less noble metal by electrolysis is called electroplating. For example, silver coating. For example, silver coating. ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த படத்தில் டயக்ராமில் இதில் பாருங்கள், கேத்தோடில் லெஸ் நோபல் மெட்டல் அதாவது ஸ்காப்பர் ஸ்பூன். கேத்தோடில் ஸ்காப்பர் ஸ்பூன் அது லெஸ் நோபல் மெட்டலில் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹானோடில் என்ன எடுத்துக்கிறோன்னா மோர் நோபல் மெட்டல். மோர் நோபல் மெட்டல் இஸ் ஏ சில்வர் ராடு, வெள்ளி தண்டு. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோலைட். So which electrolyte? The silver thiocyanate solution. Electrolyte is silver thiocyanate solution. Okay. இப்போ now when the DC current is passed through the electrolyte, silver coating over copper spoon by electrolysis. When the DC current is passed through the electrolyte, silver coating over copper spoon by electrolysis. So which reason? For the reason is the one is prevent corrosion and improve the appearance. So these are called electroplating process. எலக்ட்ரோபிளாட்டிங் அல்லது தமிழில் மின்முலாம் பூசுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, திரும்பவும் தமிழில் ஒன் மோர் ரிவிஷன். இந்த மின்முலாம் பூசுதல் அப்படின்னா அதனுடைய வரையறை பாருங்கள். ஒரு மட்டமான உலோகத்தின் மீது மின்னார் பகுத்தல் முறையில் ஒரு நல்ல உலோகத்தை பூசுவதற்கு மின்முலாம் பூசுதல் என்று பெயர். ஒரு நல்ல உலோகத்தை பூசுவதற்கு மின்முலாம் பூசுதல் என்று பெயர். எதன் மீது? ஒரு மட்டமான உலோகத்தின் மீது. எப்படி? மின்னார் பகுத்தல் முறையில். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த டெஃபினிஷனில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் த சில்வர் கோட்டிங், வெள்ளி முலாம் பூசுதல். ஓகே, ஸோ இந்த சில்வர் கோட்டிங் அல்லது வெள்ளி முலாம் பூசுதலில் பாருங்கள், அதில் அந்த படத்தில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதை ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான் இதில் பாருங்கள், எதிர்மின் வாய் அதாவது எதிர்மின் வாய் கேத்தோடுன்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்மின் வாயில் அந்த லெஸ் நோபல் மெட்டல்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் மட்டமான உலோகம். ஸோ மட்டமான உலோகம் அதாவது லெஸ் நோபல் மெட்டல் அப்படின்னா அது என்ன எடுத்துக்கிறோம்? தாமிர கரண்டி. இதுதான் ஸ்காப்பர் ஸ்பூன் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அடுத்து செகண்டு ஹானோடு. இதுதான் நம்ம நேர்மின் வாய் அப்படின்னு சொல்கிறோம். நேர்மின் வாய் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேர்மின் வாய் அல்லது ஆனோடு.
ஸோ ஆனோட்டில் என்ன எடுத்துக்கிறோம்? மோர் நோபல் மெட்டல். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, பூச்சி உலோகம். இந்த பூச்சி உலோகம் மோர் நோபல் மெட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெள்ளித்தண்டு, சில்வர் ரேடு, வெள்ளித்தண்டு. அடுத்து மின்பகுளி, அதுதான் எலக்ட்ரோலைட் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. அப்போ என்ன மின்பகுளி அல்லது எலக்ட்ரோலைட் அப்படின்னு பார்த்தோம்னா, விச் ஒன் இஸ் வெள்ளி தயோசைனைட் கரைசல். இதுதான் இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் சில்வர் தயோசைனைட் கரைசல்னு சொன்னோம் இந்த எலக்ட்ரோலைட். ஸோ இப்போ இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மின்பகுளி கரைசல் வழியாக மின்சாரத்தை அல்லது மின்னோட்டத்தை செலுத்தும் பொழுது டிசி மின்னோட்டத்தை, டிசி மீன் டைரக்ட் கரண்ட், டிசி மின்னோட்டத்தை செலுத்தும் பொழுது தாமிரக்கரண்டியின் மீது அந்த வெள்ளிப்பூச்சி படுகிறது. தாமிரக்கரண்டியின் மீது வெள்ளிப்பூச்சி படுகிறது. அந்த மட்டமான உலோகத்தின் மீது தாமிரக்கரண்டி இது எதிர்மின் வாயில் இருக்கக்கூடிய அந்த மட்டமான உலோகம் இருக்கும் இல்லையா, அதைத்தான் நம்ம மட்டமான உலோகம்னு சொல்கிறோம். ஸோ அந்த மட்டமான உலோகமாக இருக்கக்கூடிய அந்த தாமிரக்கரண்டின் மீது அந்த நேர்மின் வாயில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளித்தண்டு, ஸோ அதனுடைய அந்த வெள்ளியானது அது மேலே படியுது. ஓகே, எப்போ டிசி மின்னோட்டத்தை செலுத்தும் பொழுது. ஸோ இதற்கு என்ன காரணம்? முக்கியமாக காரணம் பார்த்திங்கன்னா, 1 அரிமானத்தை தடுத்தல், 2 அழகுபடுத்துதல். ஓகே, ப்ரிவென்ட் corrosion, improve the appearance. இதுதான் நம்ம மின்முலாம் பூசுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், கல்வானிசேஷன். அடுத்து இந்த உலோக பூச்சி மெட்டல் கோட்டிங்கில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரோபிளாட்டிக் மின்முலாம் பூசுதல் பார்த்தோமா. இப்போ செகண்டு மெட்டல் கோட்டிங்கில் அடுத்து கல்வானிசேஷன், அதாவது தமிழில் நாகமுலாம் பூசுதல்னு சொல்கிறோம். ஸோ வாட் ஆர் த கல்வானிசேஷன்? Galvanization is done by the following methods. So what do you mean that galvanization or galvanizing, as it is most commonly is the process of applying a protective zinc coating to iron or steel to prevent rusting. The most common method is hot dipping galvanizing, in which steel sections are submerged in a bath of molten zinc. So these are called galvanization. கல்வனைசேஷன் அல்லது தமிழில் நாகமுலாம் பூசுதல். ஸோ இரும்பின் மீது அந்த துத்தநாகத்தை பூசும் முறைக்கு பேர் தான் நம்ம நாகமுலாம் பூசுதல் அல்லது கல்வனைசேஷன் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம், ஆங்கிலத்தில். ஸோ இதை தான் தமிழில் இரும்பின் மீது துத்தநாகத்தை பூசும் முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இரும்பின் மீது துத்தநாகத்தை பூசும் முறை. ஓகே, ஸோ இந்த கல்வனைசேஷன் அல்லது நாகமுலாம் பூசுதல் இதில் பார்த்தோம்னா many types இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ galvanization is done by following methods. One is a hot dipping, 2 cerardizing, 3 is a metal spraying. ஸோ 3 டைப்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். So first, hot dipping. In this method, the iron is dipped in molten zinc. அதாவது இம்முறையில் இரும்பானது உருகிய நிலையில் உள்ள அந்த துத்தநாகத்தில் தொய்த்து எடுக்கப்படுகிறது. Iron is dipped in molten zinc. அந்த உருகிய நிலையில் உள்ள துத்தநாகத்தில் தொய்த்து எடுக்கப்படுகிறது. எது? இரும்பு. ஸோ இதுதான் நம்ம ஹாட் டிப்பிங் அல்லது தமிழில் வெப்பமுடன் தொய்த்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து செகண்ட் பாருங்கள், cerardizing. So what do you mean that cerardizing? In this method, the iron is heated with zinc powder. அதாவது இந்த முறையில்
இரும்பின் மீது துத்தநாக தூளை சேர்த்து வெப்பப்படுத்தும் பொழுது துத்தநாக தூள் இரும்பின் மீது பூசப்படுகிறது. அந்த துத்தநாக தூள் அதாவது பவுடர் அதை அந்த இரும்பின் மேலே நல்லா தூவி அதோடு சேர்த்து நம்ம அதை என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம், வெப்பப்படுத்துகிறோம். ஸோ அப்போ என்ன ஆகுது, துத்தநாகல் தூள் இரும்பின் மீது படுகிறது. அந்த வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் அது அதன் மேலே படுகிறது. ஸோ இதைத்தான் நம்ம செராடைசிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன் திஸ் மெத்தட் த அயன் இஸ் ஹீட்டட் வித் ஜிங்க் பவுடர். ஸோ அடுத்து தேர்ட் ஒன் இஸ் பாருங்கள், மெட்டல் ஸ்ப்ரேயிங். மெட்டல் ஸ்ப்ரேயிங் அல்லது உலோகத்தை தெளித்தல் அப்படின்னு சொல்கிறோம். உலோகத்தை ஸ்ப்ரே பண்ணுறது. ஸோ வாட் இஸ் மீன் தட் மெட்டல் ஸ்ப்ரேயிங்? இன் திஸ் மெத்தட் the molten zinc metal is sprayed over iron. The molten zinc metal is sprayed over iron. இந்த முறையில் தெளிப்பான் அதாவது ஸ்ப்ரே உதவியால் உருகிய நிலையில் உள்ள அந்த துத்தநாகம் இரும்பின் மேல் தெளிக்கப்படுகிறது. இந்த தெளிப்பான் ஸ்ப்ரேவின் உதவியால் உருகிய நிலையில் உள்ள அந்த துத்தநாகம் இரும்பின் மேல் தெளிக்கப்படுகிறது. அது மேலே ஸ்ப்ரே பண்ணுறேன். ஸோ இதுதான் மெட்டல் ஸ்ப்ரேயிங். In this method, the molten zinc metal is sprayed over iron. ஸோ இது எல்லாமே இந்த 3 மெத்தட்ஸும் ஃபர்ஸ்ட் ஒன் ஆட் டிப்பிங், வெப்பமுடன் தோய்த்தல் சொல்கிறோம். செராடைசிங், அடுத்து மெட்டல் ஸ்ப்ரேயிங், அதை உலோகத்தை தெளித்தல். இது மூணுமே நம்ம கால்வானிசேஷன், இது எல்லாமே என்ன ப்ராசஸஸ், கால்வானிசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நாகமெல்லாம் பூசுதல். நாகமெல்லாம் பூசுதல்னால் அந்த துத்தநாகத்தை அதன் மேலே பூசுதல். அந்த மட்டமான உலோகத்தின் மீது துத்தநாகத்தை பூசும் இந்த முறைகளுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நாகமெல்லாம் பூசுதல் அல்லது கால்வானிசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த கால்வானிசேஷன் அல்லது நாகமெல்லாம் பூசுதலுக்கு இந்த படத்தில் பாருங்கள். அடுத்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாகனம் அந்த சூடான நிலையில் இருக்கக்கூடிய அந்த துத்தநாகத்தில் தொய்த்து எடுக்கப்படுகிறது. அதில் உள்ள ஹாட் டிப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹாட் டிப்பிங், வெப்பமுடன் தொய்த்தல் அப்படி தொய்த்து எடுக்கப்படுகிறது. இந்த படத்தில் நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிள். ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், கால்வானிசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து இந்த மெட்டல் கோட்டிங்கில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரோபிளாட்டிங், மின்முலாம் பூசுதல் பார்த்தோம். அடுத்து கல்வானிசேஷன், நாகமுலாம் பூசுதல் பார்த்தோம். அடுத்து இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள், டின்னிங், வெள்ளியும் பூசுதல். டின்னிங்னா என்ன சொல்கிறோம், வெள்ளியும் பூசுதல். ஸோ வாட் ஆர் த டின்னிங் ஆர் டின்னிங் ப்ராசஸ்? The process of coating of tin on iron is called tinning or tin plating. The process of coating of tin on iron is called tinning or tin plating. Okay. The tinning is a process of coating the base metal with tin. So it is carried out by hot dipping method as follows. In this method, the cleaned base metal is immersed in a molten tin with zinc chloride flux. The tin coated article is immersed in a palm oil bath to remove the excess tin. Next, the inside surface of vessel made of brass and bronze are protected by spraying molten tin metal to avoid corrosion and food poisoning சொல்கிறோம். Next, the tin coated utensils are used for storing food stuffs and pickles, oils, etc. The tinning process
அல்லது தமிழில் வெள்ளியம் பூசுதல். ஒன் மோர் ரிவிஷன். ஸோ இந்த வெள்ளியம் பூசுதல் அப்படின்னா இரும்பின் மீது அந்த வெள்ளியத்தை படிய வைக்கும் அந்த முறைக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெள்ளியம் பூசுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த முறையில் இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இம்முறையில் தூய்மையாக்கப்பட்ட இரும்பு உருகிய நிலையில் உள்ள அந்த வெள்ளியத்தில் தொய்க்கப்பட்டு பூசுதல் மேற்கொள்ளப்படுகிறது. தூய்மையாக்கப்பட்ட இந்த இரும்பு உருகிய நிலையில் உள்ள வெள்ளியத்தில் தொய்த்தெடுக்கப்பட்டு பூசுதல் மேற்கொள்ளப்படுகிறது. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். வெள்ளியும் பூசப்பட்ட பொருட்கள் ஃபால்மாயிலில் மூழ்க வைப்பதன் மூலம் அதிகப்படியான டின் நீக்கப்படுகிறது. The tin coated article is immersed in a palm-oil bath to remove the excess tin. அதுதான் என்ன சொல்கிறோம், வெள்ளியம் பூசப்பட்ட பொருட்கள் ஃபால்மாயிலில் மூழ்க வைப்பதன் மூலம் அதிகப்படியான டின் நீக்கப்படுகிறது. ஸோ அளவுக்கு அதிகமான டின் பூசப்பட்டு இருந்தால் அது அந்த ஃபால்மாயிலில் தொய்த்து எடுக்கும் பொழுது அது ரிமூவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். தாமிரம், வெண்கலம், பித்தளை பாத்திரங்களின் உட்பகுதிகளில் வெள்ளிய பூச்சி பூசுவதன் மூலம் அரிமானம் தடுக்கப்படுகிறது. தாமிரம், வெண்கலம், பித்தளை பாத்திரங்களின் உட்பகுதிகளில் வெள்ளியம் பூசுவதன் மூலம் அரிமானம் தடுக்கப்படுகிறது. அப்படி வெள்ளியம் பூசப்பட்ட இந்த பாத்திரங்களில் வைக்கப்படும் உணவுப் பொருட்கள் மற்றும் எண்ணெய் ஆகியவை நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாப்பாக இருக்கிறது. இந்த டின்னிங் பூசப்பட்ட அந்த பாத்திரத்தில் வைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் மற்றும் எண்ணெய் போன்றவை நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இது தான் நம்ம டின்னிங் அல்லது வெள்ளியம் பூசுதல்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த டின்னிங், வெள்ளியம் பூசுதல், அடுத்து கல்வனைசேஷன், அடுத்து அதுக்கு முன்னாடி எலக்ட்ரோ பிளாட்டிங், மின்முலாம் பூசுதல், இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், மெட்டல் கோட்டிங், உலோக பூச்சின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, டின்னிங் ப்ராசஸ் பாருங்கள். இந்த படத்தில் டின்னிங்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சால்ட்ரிங் வைக்கிறாங்க. ஸோ அந்த சால்ட்ரிங் வைக்கும்போது அந்த சில்வர் சாலிடு அது மெல்ட் பண்ணி அதில் வச்சு அது மேலே அந்த பர்டிகுலர் வெப்பனாயில் அது பேஸ்ட் பண்ணிவிடுவாங்க இல்லையா. ஏற்கனவே எல்லோரும் பார்த்துருக்கோம் சால்ட்ரிங். ஸோ இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, டின்னிங். இதுதான் வெள்ளியம் பூசுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கேயும் அதுதான் நடக்குது. ஸோ தீஸ் ஆர் கால்டு டின்னிங் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு இன்ஆர்கானிக் கோட்டிங், கனிமப்பூச்சி. ஸோ ஏற்கனவே 4 மெத்தட் பார்த்துருக்கோம். ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோஷனில் 4 மெத்தட் பார்த்துருக்கோம். இந்த இன்ஆர்கானிக் கோட்டிங் அதாவது கனிமப்பூச்சி பார்த்திங்கன்னா 5வது மெத்தட். ஸோ இந்த 5வது மெத்தடில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹானடைசிங், அதாவது நேர்மன்மையாக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் ஆர் த ஹானடைசிங்? The anodization is the process of coating the aluminum oxide on the surface of aluminum. The aluminum oxide on the surface of aluminum or its alloys. Aluminum oxide on the surface of aluminum or its alloys அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் the electrolytic processes used to increase the thickness film of aluminum. Increases the thickness film on aluminum. The anodic film are normally between the 5 to 25 microns thick depending on its use. ஸோ இந்த ப்ராசஸ் பாருங்கள். ஹானோடில் அலுமினியம் ஆக்சைடு இருக்குது. அடுத்து எலக்ட்ரோலைட்டாக குரோமிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். Electrolyte is chromic acid. When the electricity is passed, aluminum is oxidized to form a thin layer of aluminum oxide. On the surface. Next, the anodized aluminum is resistant to corrosion and abrasion. So these are called anodizing. So which
So uses is the aeroplane parts and window frames and refrigerator ice trays. So these are always the applications of the anodizing. Okay, anodizing அல்லது தமிழில் நேர்முனையாக்கல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸில் பாருங்கள், அலுமினியம் ஒன்மார் விஷன் தமிழில் அலுமினியம் அல்லது அலுமினிய உலோக கலவைகளின் மேல் அந்த அலுமினிய ஆக்சைடை படிய வைக்கக்கூடிய அந்த முறைக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நேர்முனையாக்கல், நேர்மின் முனையாக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அலுமினியம் அல்லது அலுமினிய உலோக கலவைகளின் மேல், அலுமினியத்தின் மேல் அல்லது அலுமினியத்தினுடைய உலோக கலவைகளின் மேல் நம்ம என்ன பண்ணுறோம், அலுமினிய ஆக்சைடை படிய வைக்கிறோம். ஸோ இந்த முறைக்கு தான் நேர்மின் முனையாக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸில் பாருங்கள், நேர்மின் வாயில் அலுமினியத்தை எடுத்துக்கிறோம். எந்த அலுமினியம் அல்லது உலோக கலவையின் மீது அந்த அலுமினிய ஆக்சைடை படிய வைக்க வேண்டுமோ அந்த அலுமினியம் அல்லது அலுமினிய அந்த உலோக கலவைகளை நேர்மின் வாயிலை எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்து எலக்ட்ரோலைட் மின் பகுதியாக குரோமிக் அமிலத்தை எடுத்துக்கிறோம், குரோமிக் ஆசிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மின்சாரம் பாய்ச்சும் பொழுது அலுமினியத்தின் புறப்பரப்பு அலுமினியம் ஆக்சைடாக மாறுகிறது. ஸோ இவ்வாறு நேர்மின் முனையாக்கப்பட்ட அந்த அலுமினியம் அரிமானமோ தேய்மானமோ அடைவதில்லை. ஸோ இதனுடைய பயன்கள் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, ஆகாய விமானத்தின் பாகங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. இது போன்ற அலுமினியத்தின் மீது அலுமினியம் ஆக்சைடு படிய வைக்கப்பட்ட இந்த நேர்முனையாக்கல் ப்ராசஸ் மூலமாக ஆகாய விமானத்தின் பாகங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. ஜன்னல் மற்றும் நிலைச்சட்டங்கள் உருவாக்க பயன்படுகிறது மற்றும் கலைப்பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. ஓகே, ஸோ இதுதான் ஆனோடைசிங் அல்லது நேர்மின் முனையாக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த மெத்தடு கேத்தோடிக் ப்ரொடக்ஷன். ஸோ இது லாஸ்ட் மெத்தடு. 6th மெத்தட், 6வது மெத்தடு கேத்தோடிக் ப்ரொடக்ஷன் அல்லது எதிர்மின் முனையாக்கி பாதுகாத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் ஆர் த கேத்தோடிக் ப்ரொடக்ஷன் மெத்தட் ஆர் கேத்தோடிக் ப்ரொடக்ஷன்? The cathodic production method is more suitable for the metals that are buried in the ground. These can be done either by one is a sacrificial anode method, another one is a impulsed voltage method. ஸோ இதில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த கேத்தோடிக் ப்ரொடக்ஷன் மெத்தடில் 2 இருக்குது. First one is a sacrificial anode method, another one is a impulsed voltage method. Okay. அதாவது கேத்தோடிக் ப்ரொடக்ஷன் அல்ல தமிழில் என்ன சொல்கிறோம், எதிர்மின் முனையாக்கி பாதுகாத்தல். இதான் ஏற்கனவே சொன்னது போல் 2 வகைகள் உள்ளன. ஸோ த சாக்ரிஃபிஷியல் ஆனோட் மெத்தேட், அதாவது தமிழில் தேக பாதுகாப்பு முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து 2வது பாருங்கள், இம்ப்ரஸ்டு வோல்டேஜ் மெத்தட் அப்படின்னா மின்னழுத்தம் உண்டாக்கி பாதுகாத்தல். ஓகே, ஸோ இப்போ இது 2 மெத்தடும் இந்த லாஸ்ட் 6th மெத்தடில் ஒன்றா பார்க்கலாம். The first is sacrificial anode method. In the usual application of galvanic anode, face of a more electrochemically active metal attached to the vulnerable metal surface where it is exposed to the corrosive liquid. The galvanic anodes have a more active voltage than the target material, usually steel. In this method, the metal to be protected from corrosion. The metal is iron. Corrosion is made to behave a cathode.
is made to behave a cathode. This can be done by attaching a sacrificial anode like a zinc, magnesium or aluminum on the metal. Sacrificial anode. Anode is a zinc, magnesium or aluminum on the metal. The anode undergo corrosion. Whereas the cathode is protected. From corrosion. This is known as sacrificial anode method. Sacrificial anode method அல்லது தமிழில் அது நம்ம தேக பாதுகாப்பு முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேக பாதுகாப்பு முறை. இம்முறையில் அரிமானத்திலிருந்து அந்த பாதுகாப்புப்பட வேண்டிய அந்த உலோகம் அதனை விட அதிக வினைத்திறன் கொண்ட நேர்மின் முனையாக செயல்படும். In this method, the metal to be protected from corrosion ion, the made is behave a cathode. To behave a cathode. அரிமானத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த உலோகம் அதனை விட அதிக வினைத்திறன் கொண்ட நேர்மின் முனையாக செயல்படும். அடுத்து உலோகங்களுடன் நேர்மின் முனையாக செயல்படும் உலோகங்களுடன் துத்தநாகம், மெக்னீசியம், அலுமினியம் இணைக்கப்படுகிறது. இதனால் அரிமானமடையும் உலோகம் எதிர்மின் முனையாக மாற்றப்பட்டு அரிமானத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. These can be done by attaching the sacrificial anode like a zinc, magnesium or aluminum on the metal. உலோகங்களுடன் இணைக்கப்படுகிறது. இதில் அரிமானம் அடையக்கூடிய அந்த துத்தநாகம் அல்லது மெக்னீசியம், அலுமினியம் சேர்க்கப்படுகிறது. ஸோ இதனால் அரிமானம் அடையும் உலோகம் எதிர்மின் முனையாக மாற்றப்பட்டு அரிமானத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. எனவே இது தேக பாதுகாப்பு முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ பாருங்கள், இந்த தேக பாதுகாப்பு முறையுடைய அந்த ப்ராசஸ், அந்த டயக்ராம் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு பாருங்கள். இதில் அதாவது இந்த ப்ராசஸ் அது மண்ணுக்கு அடியில். ஓகே. ஸோ இதெல்லாமே ஃபுல்லாக மண்ணுக்கு அடியில். ஸோ அது தேக நேர்மின்முனை. தேக நேர்மின்முனைன்றது இங்கே என்ன சொல்லியிருக்குங்க? ஜிங்க்கு, மெக்னீசியம் ஆர் அலுமினியம். அந்த போரிட், கிராஃபைட் ஆனோடு, கிராஃபைட் அல்லது ஜிங்க்கு அல்லது மெக்னீசியம், அலுமினியம். ஸோ அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க, போரிட், கிராஃபைட் ஆனோட்ஸ். ஸோ அதுதான் அந்த தேக நேர்மின்முனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், தெர்மிட் வீல்டில் அந்த போரிட் கோட்டட் பைப்லைன். ஓகே. ஸோ அது புதைக்கப்பட்ட குழாய், அந்த மண்ணில் புதைக்கப்பட்ட குழாய். ஸோ அதுலேருந்து ஒரு காப்பர் ஒயர் வந்து கனெக்ஷன் போகுது இல்லையா? காப்பர் ஒயர் கனெக்ஷன் போகுது. காப்பர் ஒயர் கனெக்ஷன் போகிறதுனால அந்த மேலே பாருங்கள் ரெக்டி ஃபில்டர். ஸோ அதனால் அந்த பாதுகாக்கப்பட வேண்டிய உலோகம் அரிமானம் அடையாமல் அதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. எதிர்மின்முனை பாதுகாக்கப்படுகிறது. அரிமானம் அடைய வேண்டிய அந்த எதிர்மின்முனை அதை பாதுகாக்கப்படுகிறது. இதைத்தான் நம்ம தேக பாதுகாப்பு முறை, சாக்ரிஃபிஷியல் ஆனோட் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ அடுத்து இதிலே இந்த கேத்தோடிக் ப்ரொடக்ஷன்லேயே செகண்ட் மெத்தட் இஸ் பாருங்கள், இம்ப்ரஸ்ட் வோல்டேஜ் மெத்தட். ஸோ வாட் இஸ் த இம்ப்ரஸ்ட் வோல்டேஜ் மெத்தட்?
The metal to be protected from corrosion act as a cathode by connecting to the negative terminal of a DC source. Negative terminal of a DC source. Next, the positive terminal may be connected to a graphite rod. The positive terminal may be connected to a graphite rod. Act as a anode. And corrosion takes place at anode. Corrosion takes place at anode. ஸோ இந்த பாசிட்டிவ் டெர்மினலாக இருக்கக்கூடிய அந்த ஆனோடில் தான் இந்த corrosion நடக்குது. ஸோ இதுதான் இம்ப்ரஸ் வோல்டேஜ் மெத்தேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இம்ப்ரஸ் வோல்டேஜ் மெத்தேட் அல்லது மின்னழுத்தம் உண்டாக்கி பாதுகாத்தல். மின்னழுத்தம் உண்டாக்கி பாதுகாத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் பாருங்கள், இந்த அரிமானத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த உலோகம் பேட்டரி மூலமாக கிராஃபைட் போன்ற அரிமானமாகாத அந்த நேர்மின் முனையுடன் இணைக்கப்படுகிறது. அடுத்து, அதிக மின்னழுத்தத்தை செலுத்தி அரிமானம் ஆக வேண்டிய அந்த உலோகம் நேர்மின் முனையாக செயல்படாமல் எதிர்மின் முனையாக மாற்றி செயல்பட வைக்கிறது. The metal to be protected from corrosion act as a cathode by connecting to be a negative terminal. A DC source. எதிர்மின் முனையாக மாற்றி செயல்பட வைக்கிறது. ஸோ இதனால் மின்னழுத்தத்தை செலுத்தி அரிமானம் ஆக வேண்டிய உலோகம் நேர்மின் முனையாக செயல்படாமல் எதிர்மின் முனையாக மாற்றி செயல்பட வைக்கிறது. ஸோ இதனால் பாதுகாக்கப்பட வேண்டிய உலோகம் அரிமானம் அடையாமல் தடுக்கப்படுகிறது. அரிமானம் அடையாமல் தடுக்கப்படுகிறது. ஓகே, இதைத்தான் நம்ம மின்னழுத்தம் உண்டாக்கி பாதுகாத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைடில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டிசி மின்னோட்டம் மேலே பாருங்கள், டிசி மின்னோட்டம் டைரக்ட் கரண்ட்டு, அதில் ஒரு பக்கம் ப்ளஸ்ஸு ஒரு பக்கம் மைனஸ்ஸு. அந்த மண்ணில் புதைக்கப்பட்ட இந்த இரும்பு குழாய்கள், ஸோ அந்த சாயில் கிரவுண்டில் அங்கே கொடுத்துருக்காங்க ஒரு படத்தில். அதில் இந்த பக்கம் இம்ப்ரஸ்டு ஆனோடு, அதில் அதிக மின்னழுத்தம் செலுத்தப்படுகிறது. ஸோ அந்த அதிக மின்னழுத்தத்தை செலுத்தி அப்போ அரிமானம் ஆக வேண்டிய அந்த உலோகம் நேர்மின் முனையாக செயல்படாமல் எதிர்மின் முனையாக மாற்றி செயல்பட வைக்கிறது. அதுதான் இம்ப்ரஸ்டு ஆனோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து இந்த பக்கம் பாருங்கள், மின்காப்பு செய்யப்பட்ட தாமிர கம்பி, ப்ரொடெக்டர் ஸ்ட்ரக்சர் ஆர் ப்ரொடெக்டர் காப்பர் ஒயர். ஓகே, ஸோ அதுக்குள்ள கிரவுண்டு, அது புதைந்துள்ள பைப்லைன் குழாய். ஓகே, ஸோ இதனால் பாதுகாக்கப்பட வேண்டிய அந்த உலோகம் அரிமானம் அடையாமல் தடுக்கப்படுகிறது. இப்போ டிசி பவர் போகும்போது இந்த ப்ராசஸ் நடந்தால் அதிக அதிக வோல்டேஜ் அதிக அழுத்தத்தில் செலுத்தும் பொழுது அது பாதுகாக்கப்பட வேண்டிய உலோகம் அரிமானம் அடையாமல் தடுக்கப்படுகிறது. ஓகே, ஸோ இது மின்னழுத்தம் உண்டாக்கி பாதுகாத்தல் அல்லது இம்ப்ரஸ்டு வோல்டேஜ் மெத்தேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று சாக்ரிஃபிஷியல் ஆனோட் மெத்தேட், அதாவது தேக பாதுகாப்பு முறை. அடுத்து இம்ப்ரஸ்டு வோல்டேஜ் மெத்தேடு, அதாவது மின்னழுத்தம் உண்டாக்கி பாதுகாத்தல். இது ரெண்டுமே கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் மெத்தேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதிர்மின் முனையாக்கி பாதுகாத்தல். ஓகே, இந்த லெசனில் இப்போ நம்ம இந்த 6 மெத்தட்ஸும் பார்த்துருக்கோம். அந்த கண்ட்ரோல் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபஸ்ட்டு மெத்தேடு, அடுத்து அலையிங் உலோக கலவையாக்கல், 3வது சர்ஃபேஸ் கோட்டிங் பாதுகாப்பு பூச்சிக்கள், அடுத்து 4வது மெட்டல் கோட்டிங், அதில் மின்முலாம் பூசுதல் எலக்ட்ரோஃப்ளாட்டிங், நாகமுலாம் பூசுதல் கல்வனைசேஷன், வெள்ளியம் பூசுதல் டின்னிங், அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த மெட்டல் கோட்டிங் அப்புறம் அடுத்து 5வது இன்ஆர்கானிக் கோட்டிங் கனிம பூச்சி பார்த்தோம். அது எக்ஸாம்பிள் ஆனோடைசிங். அடுத்து எதிர்மின் முனையாக்கி பாதுகாத்தல் கேத்தோடிக் ப்ரொடக்ஷனில் 2 டைப் பார்த்தோம். இந்த சாக்ரிஃபிஷியல் ஆனோட் மெத்தட் தேக பாதுகாப்பு முறை, இன்னொன்று இம்ப்ரஸ்டு வோல்டேஜ் மெத்தட் மின்னழுத்தம் உண்டாக்கி பாதுகாத்தல். ஸோ மொத்தம் இப்போ 6 பாதுகாப்பு முறைகளை பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோஷன் மெத்தட்ஸ். The methods of prevention of corrosion.
அரிமானத்தை தடுக்கும் முறைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த லெசன் முடிஞ்சது. ஸோ இந்த லெசனில் இருந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதை நம்ம பார்க்கலாம். அதை இப்போ அசைன்மெண்ட் கொஸ்டினாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ். உலோகங்களை அரிமானத்திலிருந்து காக்க பயன்படும் பாதுகாப்பு மேற்பரப்பு பூச்சிகளின் முக்கியமானவற்றை விளக்குக. Write any one method. Okay, that's all. Surface coatings to protect metals from corrosion. Explain the important methods of surface coatings to protect metals from corrosion. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, எக்ஸாமில் அடிக்கடியே கேட்கக்கூடிய கொஷின், ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் எலக்ட்ரோபிளாட்டிங் வித் an எக்ஸாம்பிள். எக்ஸ்பிளைன் த எலக்ட்ரோபிளாட்டிங் வித் an எக்ஸாம்பிள். மின்முலாம் பூசுதலை எடுத்துக்காட்டுடன் விவரி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அது மட்டும் இல்லை, இது அடிக்கடியே எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஸோ அதுதான் இங்கே செகண்ட் கொஷினாக கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் கால்வானிசேஷன். எக்ஸ்பிளைன் கால்வானிசேஷன். நாகமுலாம் பூசுதல் பற்றி விளக்குக. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், 5 மார்க் கொஷின். ஓகே, அடுத்து ஃபோர்த்து கொஷின் பாருங்கள், ரைட் ஏ நோட் ஆன் 1 டின்னிங் 2 ஆனோடைசேஷன். ரைட் ஏ நோட் ஆன் ஃபர்ஸ்ட் ஒன் டின்னிங், செகண்ட் ஒன் ஆனோடைசேஷன். அதாவது குறிப்பி வரைய முதல்ல வெள்ளியம் பூசுதல், ரெண்டாவது நேர்மன் முனையாக்கல். இது ரெண்டை பற்றி குறிப்பு வரைய கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஓகே, இந்த லாஸ்ட் ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள், எக்ஸ்பிளைன் த கேத்தோடிக் ப்ரொடக்ஷன் மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோசின். எக்ஸ்பிளைன் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் மெத்தட் ஆஃப் ப்ரிவென்டிங் கரோசின். எதிர்மின் முனையாக்கி பாதுகாக்கும் முறைகளை விவரி. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற 5 கொஷின்ஸுமே எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸு. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஓகே, அதுதான் நமக்கு இங்கே அசைன்மெண்ட் கொஷினாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே டேஸ், தட்ஸ் ஆல். தேங்க்யூ.